தினமலர் நாளிதழ் தன்னோட 75வது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கிற நிலையில தினமலர் என்றென்றும் வெற்றிகரமா தொடரட்டும்னு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து முதல்வர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில, முன்னோடி தமிழ் நாளேடுகள்ல ஒன்றான தினமலர் தன்னோட பவள விழாவை கொண்டாடுறத அறிஞ்சு மகிழ்கிறேன்னு குறிப்பிட்டிருக்காரு. டிவி ராமசுப்பையரால கடந்த 1951ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் நாள் தொடங்கப்பட்ட தினமலர் நாளேடு வடிவமைப்பிலையும் உள்ளடக்கத்திலையும் வேறுபட்ட வகையில வெளிவந்து தனக்கென ஒரு வாசக பரப்பை உருவாக்கிக்கிட்டனும் முதல்வர் குறிப்பிட்டிருக்காரு. தினமலர் நாளேட்டை தொடங்குன டிவி ராமசுப்பையர் விடுதலை போராட்டத்துல பங்கெடுத்த பெருமைக்குரியவர்னும், அத்தோட கன்னியாகுமரிய தமிழ்நாட்டோட இணைக்கிற போராட்டத்துல ஈடுபட்டவர்னும் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. ஒரு நாளேட்டோட அதிபராகவும் ஆசிரியராகவும் வெற்றிகரமா தன்னோட பயணத்தை நடத்தினவர் டிவி ராமசுப்பையர்னு முதல்வர் புகழாரம் சூட்டியிருக்காரு. தினமலருக்குன்னு ஒரு பார்வை இருந்தாலுமே தமிழ் அச்சு ஊடகத்தோட முன்னத்தி ஏர்கள்ல ஒன்று அப்படின்ற பெருமை அதற்கு உண்டுன்னு குறிப்பிட்டிருக்கிற முதல்வர் ஸ்டாலின், தினமலரோட வெற்றிக்கு தொடர்ந்து உழைத்து வர்ற ஆசிரியர் கி ராமசுப்பு, நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் தன்னோட பாராட்டுதலையும், தினமலர் பயணம் என்றென்றும் வெற்றிகரமா தொடர வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு.